எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW Academy. சார், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதிருக்கிறேங்க சார். அதற்கான ரிசல்ட் வந்துருச்சுங்க சார். இது வந்து என்னுடைய கம்யூனல் ரேங்க் சார். இது என்னுடைய ஓவரால் ரேங்க் சார். என்னுடைய ரேங்க்குக்கு வந்து ஜாப் கிடைக்குங்களா? நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுடைய கெஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒரு சில மதிப்பிற்கு மாணவர்கள் இதை பற்றி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பெக்டட் என்னது அப்படிங்கிற மாதிரி, இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் அப்படிங்கிற மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்னது ஒரு அனலைஸாக போட்டுருங்க அப்படின்றாங்க. இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன ஒரு வீடியோ பதிவு தான். டக்குன்னு என்ன அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டட் என்னோட ஒரு கெஸ் என்னங்கிறத நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஓகேங்க? ஓகே. ஆக்சுவலி சின்ன ஒரு விஷயம். ஏதோ ஒரு போட்டித்தொடர் கனெக்ட் பண்ணுறாங்க. ரெஸ்பெக்டட் ஏதோ ஒரு போட்டித்தொடர் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 1000 வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10,00,000 பேர் எழுதிட்டோம். ஓகே. 1,00,000 பேர் எழுதிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 பேர் எழுதுறாங்க. ரைட், ஓகே. அப்போது உங்களுடைய ரேங்க் வந்து 1000க்குள்ளே வந்துருச்சு. 1000 வேகன்சி, 1000 பணியிடங்கள். சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். 1000 பணியிடங்கள், 1,00,000 பேர் எழுதுறாங்க. உங்களோட ரேங்க் வந்து 500 வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ 1000க்குள்ளே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் தானே? சிம்பிள் தானே? அதே கான்செப்ட் தான் டிஎன்பிஎஸ்சிக்கும். இப்போ வந்து ஒரு 5,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 10,00,000 பேர் எழுதிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எனக்கு 5,000 வந்துருச்சு. ஓவரால் 5,000 வந்துருச்சு. ரைட், ஓகே. அடுத்து கம்யூனல் சார். இந்த 5,000 வந்து பிரிப்பாங்க. ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் கம்யூனல் கேட்டகரிக்கும் ஒன்று. இப்போ பிசிக்கு வந்து ஒரு வந்து 700. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பிசிஎம்க்கு, அப்புறம் வந்து ஏசி கேட்டகரிக்கு, அப்புறம் எஸ்டி கேட்டகரிக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அனுப்புவாங்க. சரி, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பிரிச்சிருக்கும். அப்போது அதுக்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து என்னதுங்க, நம்ம வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதானேங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட், ஓகே. நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இது ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். ஓகே, சரி. இப்போங்க பிசி, ஓகேங்களா? பிசி கேட்டது இது வந்து, அதாவது நாங்கள் ஒன்றும் டிஎன்பிசி கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே இது இருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஎன்பிசி கிடையாது. இருந்தாலும் எங்களோட முயற்சி எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கெஸ்ஸு தான். சரிங்களா? கெஸ் தான். முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போ பிசி வந்து கம்யூனல் ரேங்க், அதாவது கம்ப்ளீட்லி இது கம்யூனல் ரேங்க் வச்சு தான் சொல்கிறோம். ஓவரால் ரேங்க் கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது. தப்பு எடுத்துக்காதீங்க. பென்சில் இல்லை இப்போ. அதுதான் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசி வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1100. இதில் நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து கம்யூனல் ரேங்க் சொல்லிட்டு இருக்கேன். கம்யூனல் ரேங்க் இப்போ பிசி வந்து 1100க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. கம்யூனல் ரேங்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மேபி இதுக்கு மேலே போய் கிடைச்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னாங்க இது நமக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் வச்சு போடுறாங்க. சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பிஎஸ்டி இருக்குது. இது மாதிரி நிறைய ரெஸ்பெக்டிவ் ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இருந்தாலும் நம்ம பொதுவாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? பொதுவாக நம்ம சொல்லிடலாம். யாரும் வருத்தப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒன்றும் டிஎன்பிசி கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் தான். ஓகேங்களா? அனலைஸ் தான். அப்போ பிசி கம்யூனல் ரேங்க் படி பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஒரு 1100 இந்த ஒரு ரவுண்ட் இருந்தீங்க அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அனலைஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 120, அதாவது ஒரு 110லேருந்து இந்த 120 அரௌண்ட், 110லேருந்து ஒரு 120 அரௌண்ட் இருந்தால் இந்த ரேங்க் இந்த கம்யூனல் ரேங்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்பிசிங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 750லேருந்து 800 வரை சொல்லலாம். இந்த அரௌண்ட் ஒரு 750 ரேங்க் எடுத்திருக்கேன் சார். நான் 750க்குள்ளே எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. 800க்குள்ளே அது வந்து கொஞ்சம் அது மாதிரி. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 750 அந்த சுற்றி இருக்கிற மாதிரி 750க்குள்ளே, அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் வந்து தெரில, எப்படின்னு தெரில. ஓகேங்களா? சப்போஸ் எம்பிசி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 750 அண்ட் அரௌண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களாங்க? எஸ்சி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 700 சொல்லாங்க. 700 to ஒரு 750. ஓகே, 700, 699, 698, 700 வரைக்கும் ஓகே. அப்போ 700க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படின்னு தெரில. ஜஸ்ட் ஒரு சான்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு ஹேவிங் இட்ஸ் லெஸ் சான்ஸ், இல்லை மினிமம் சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கணிப்பு தான். ஓகேங்களா? நம்ம ஒன்றும் டிஎன்பிசி கிடையாது. இது வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஜஸ்ட் ஒரு கெஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மேலே இருக்கிறவங்க கிடைச்சாலுமே சந்தோஷம் தாங்க. ஏன்னா ஒரு வேகன்சிங்கிறது ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, அதாவது இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சில நேரத்தில் கணிப்பு வந்து தவறாக இருந்து வெற்றி போயிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இது 700க்குள்ளே இருக்கலாம்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரிஃபரன்ஸ் இருந்து ஏதாவது ஒன்று ஒரு டக்குன்னு லைக் தட் அது மாதிரி நடந்து அவங்க வெற்றி கூட பெறலாம். ஓகேங்களா? எல்லாமே வந்து எதுவுமே வந்து சரியாக கணிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, அது சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஓகே, சீரியஸாக எடுத்துக்க வேணாங்க. நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம். எஸ்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 எல்லாமே கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? கம்யூனல் ஒரு 120லேருந்து ஒரு 130 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 140 வரைக்கும் போனால் நன்றாக இருக்கும். ரைட். எஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த ரெஸ்பெக்ட் கம்யூனல் கேட்டகரி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 100லேருந்து ஒரு 120 அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 100லேருந்து இந்த ரேங்க்குள்ளே, அதாவது இந்த ரேங்க்குள்ளே கரெக்டாக இந்த ரேங்க் நினச்சிருந்தீங்க, இந்த ரேங்க்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ டைப்பிஸ்ட்லாம் என்ன சார் பண்ணுறது? டைப்பிஸ்ட்டுக்கும் சொல்லிடுங்களே அப்படின்னா, டைப்பிஸ்ட் அனலைஸ் பண்ணல. பட் இருந்தால் ஒரு லைக் வந்து ஒரு நார்மலாக சொல்லிடுறேன். ஓகே, கேஷுவலாக இல்லை, சரி ஃபார்மலாக இல்லை, லைக் கேஷுவலாக சொல்கிறோம்ல, அது மாதிரி ஃபார்மலாக சரி சும்மா நார்மலாக நான் சொல்லிடுறேன். இப்போ பிசிக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஒரு 1100 சொன்னோங்களா? 1100 சொன்னோங்களா? இப்போ வந்து டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து மேபி டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லைனா அது நம்ம தனியாக வீடியோ போட்டுடலாங்களாங்க?
அது எப்படி நமக்கும் சரியாக தெரியல. சும்மா நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து ஓகே. நம்ம வந்து இப்போ போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ. ஸோ அந்த போஸ்ட்டுக்காக நம்ம வந்து சும்மா ஜென்ரலாக போட்டு கொடுத்தோம். டைப்பிஸ்ட்டுக்காக நம்ம வந்து போட கிடையாது. ஓகே, நான் டைப்பிஸ்ட்டுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?